ஜனநாயக கடமை அப்படின்றதுனால எனக்கு மனசில் தோணுன ஒரு விஷயத்த ஒரு வீடியோ பதிவாக போடுறேன். உங்களுக்கு மனசில் தோன்ற விஷயத்த கூட நீங்கள் வீடியோ பதிவாக போடலாம். ஏன்னா ஒரு வீடியோவுமே ஒரு ஓட்டுப்பதிவாக கூட மாறும். ஓகேவா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எலெக்ஷன் ரொம்பவுமே ஒரு எனர்ஜியான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு எலெக்ஷனாக போயிட்டுருக்கு. இதில் நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, எலெக்ஷனுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருந்தா எல்லாருமே ஓட்டு போட்டுக்கலாமே அப்படின்னு. எனக்கெலாம் ஓட்டு ஊரில் தான் இருக்குது. நான் சென்னையில் இருக்கேன். அதனால் நம்ம இப்போ போக முடியல. வேலை விஷயமா இருக்கனால போக முடியல. அப்படியே போனாலும் நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ டிவியில் பார்க்கும்போது கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு கிடைக்காம நிறைய இடங்களில் பஸ்ஸு கிடைக்காம மக்கள் அலைமோதுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இதுக்கு என்னோடய கருத்து, என்னோடய ஐடியா என்னென்னா, எலெக்ஷன் அப்படின்றது ஒரு ஓட்டெடுப்பு மக்கள் தேடி வராமல் மக்களை தேடி நீங்கள் ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு கணக்கெடுக்க வீட்டுக்கு வரீங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தரையும் வீட்டிலையே போயிட்டு ஒரு ஃபார்ம் எடுத்து, பழைய காலத்தில் நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னான், என்ன எந்த காலத்தில் இருக்க, மிஷின் வந்துருச்சா இப்போல்லாம் தான். மிஷினை நம்பக்கூடாது, எப்போவுமே மிஷின் நம்பக்கூடாது. அதனால் நேரில் போய் ஒரு ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கா, 4 பேரா, 4 ஸ்லிப்பு போங்க, ஒரு ரூமுக்குள்ளே போய்ட்டு தனித்தனியாக போய்ட்டு ஓட்டு போட்டு வாங்க அப்படின்னா அவங்க சீல் குத்தி கொண்டு வருவாங்க. ஒருத்தர் 2 இடத்துல சீல் பண்ண முடியாது. அதனால் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஓட்டெடுப்பு எடுத்திங்கன்னா உண்மையான எலெக்ஷன் நடக்கும்ன்றது என்னோடய கருத்து. இப்போ பாதிக்கு பாதி நிறைய பேர் ஓட்டு போடலை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாதிக்கு பேர் ஓட்டு போடல. இப்போது இந்த எலெக்ஷன் எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. வந்த ஓட்டை வச்சு தான் நீங்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. நான் டிவிகேவும் இல்லை, ஏடிஎம்கேவும் இல்லை, எந்த ஒரு டிஎம்கேவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் ஒரு பொது மனுஷன், சாதாரண ஒரு ரசிகன். எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த ஆள், திடீர்னு ஒரு எரிமலையாக வெடித்து ஸ்பீச்செலாம் பறக்குது. அதனால் ஒரு விஜய் ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கி விஜய் டிவிக்கே ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு ஆளாக ஆகிட்டேன். சரிங்களா? ஓட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஊருக்கு போக முடியல. டிக்கெட் ரேட்டு 2000 3000 சொல்லுவாங்க. என்னால் கொடுத்து போக முடியாது அப்படிலாம். சரிங்களா? அதனால் என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்க எவ்வளோ பேர் செலவு பண்ணி வராங்க. ஓகே, ஓட்டுக்காக. விஜய் ஜெயிச்சிட்டா நல்லது. ஒரு பயமும் இருக்குது, எங்கே ஜெயிக்காமல் போயிடுவாரோன்னு பயமும் இருக்குது. தமிழக மக்களாகிய நானும் சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து விஜயை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக நான் டிஎம்கே ஆட்சி நல்ல ஆட்சின்னு நான் சொல்லலை, தப்பான ஆட்சின்னு சொல்லலை, சரியான ஆட்சின்னு சொல்லலை. ஒரு மாற்றம் வேணும், அவ்வளோதான். காலகாலமாக இவங்க 2 பேர் தானே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் விஜய்னு வராரு. அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு, அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர் நினச்சா என்னென்னமோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த சமூக சேவை, பொதுவாக வராருல சமுதாயத்துக்காக, பொது நலன் காக்க. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்றத என்னோட ஒரு ஒப்பீனியன். என் மனசில் தோன்றதை நான் ஒரு வீடியோவை போடுற மாதிரி உங்கள் மனசில் தோன்றதையும் ஒரு வீடியோவை போடுங்க. இது ரீஎலெக்ஷன் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஎலெக்ஷன் ஒரு புது ஐடியாவோட ஓட்டர்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையே, இப்போ மேபி ஃபாரின்ஸில் இருக்காங்கன்னா ஃபாரின்ஸ்லேயே ஒரு ஓட்டெடுப்பு நடக்கலாம். ஃபாரினில் இருக்கிற தமிழர்களுக்காக அங்கே ஒரு ஓட்டெடுப்பு எல்லாமே பிளான் பண்ணி, உங்களால் நினச்சா முடியாது எதுவுமே இல்லை. ஆனால் நினச்சி ஓட்டு போடுறவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் ஓட்டு வாங்கினீங்கன்னா உண்மையான ஒரு ஜனநாயக நாடாக ஒரு எலெக்ஷனாக நடந்து இது வேறு மாதிரி ஆகும். அது ஏதோ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எனக்கு ஊரில் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அது தெரில சரியா. அதெல்லாம் எனக்கு 7 வேலையாக தெரியுது. உங்களுக்கு தேவை எங்கள் ஓட்டு வேணும்னா நீங்கள் தான் எங்களை தேடி வரணும். நாங்கள் எதுக்கு தேடி போடணுன்றது எனக்கு புரியலை. சரியா? இதுக்கு கூட யார் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு தோணுதான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கள் ஓட்டு தேவைன்னா எங்கள் வீட்டை தேடி ஓட்டு வாங்குங்க. சரியா? நாங்கள் தேடி அலைஞ்சி இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸு கிடைக்காம விடிய 5:30 மணி 6 மணி வரைக்கும் இருந்து பஸ்ஸில் ஜன்னல் வழிலாம் ஏறி குதித்து போகிறாங்க, பாவம். அதனால் மக்களை காப்பாற்றுங்க, மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு எங்கள் ஓட்டு வேணும்னா எங்கள் வீட்டை தேடி எங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு போங்க. தேடி வந்தப்போ யாருமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலையே. அதனால் ரீஎலெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன். நீங்களும் உங்கள் மனசில் பட்டதை ஒரு வீடியோவை போடுங்க. நன்றி.